பேசுவோம். ஹீரோயின் வந்து இப்ப என்ன கேட்பாங்க, நீங்க வந்துட்டு அவங்க தயங்கி தயங்கி பேசுவாங்க. ஏன்னா எத பேசுறதுன்னே தெரியல. அவர் அப்படி ஸ்ட்ரிக்ட்டா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்க ரொம்ப தைரியத்த வர வச்சுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க என்கிட்ட வந்து குழந்தை பெத்துக்க வந்து ஆசைப்படுறீங்களான்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. ஹீரோ இப்படி திரும்பி பார்த்துட்டு திரும்ப இப்படி திரும்பிட்டு கார் ஓட்ட ஆரம்பிச்சுருவாரு. உடனே ஹீரோயின் வந்து என்ன கேட்பாங்கன்னா, இல்ல எனக்கு உங்கள ரொம்ப புடிச்சிருக்கு. அதனால அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. உடனே ஹீரோ டக்குன்னு என்ன சொல்வாரு, திரும்பவும் நான் சொல்றேன். நீங்க ஒரு டீச்சரா என் வீட்ல உள்ள அந்த பையனுக்கு வந்துட்டு கிளாஸ் எடுக்கிறது, எங்க அம்மா முன்னாடியே ஒரு மருமகளா நடந்துக்கிறது மட்டும் தான் உங்க வேலை. உங்க பிளேஸ் என்ன நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்க மாட்டேன். அத வந்து லிமிட்ட வந்து கிராஸ் பண்ணாதீங்க. அப்படின்ற மாரி திட்டி விட்டுருவாரு. முடியாது. அவரு ஹீரோயின அவரால மறக்க முடியல. ஸோ பேருக்காக தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அதுல இவங்க இப்படிலாம் பேசுறத தன்னை மயக்க நினைக்கிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கோவம் வந்துரும். என்ன பண்ணுவாரு, பாதியிலேயே கார விட்டு கீழ இறங்கு அப்படின்னு சொல்லவும் அவங்களுக்கு ஒண்ணும் புரியாது. இறங்குன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு பாதியிலேயே இறக்கி இறக்கி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. ஹீரோயின் என்ன நினைப்பாங்க, இன்னும் நான் முழுசாவே நான் என்ன சொல்ல வரேன்றதே அவன் கேட்க தயாரா இல்ல. நான் பேச ஆரம்பிச்ச உடனே என்னை இறக்கி விட்டு போயிட்டான். என்ன மாதிரி ஆளா இருப்பான் இவன்? அவன மாதிரியே வந்து இதுல இருக்கான். அதாவது உருவத்துல இருக்கான். அவனோட பிரதரா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. இவன் கூட நான் எப்படி அப்படி இருக்க முடியும்? ஏதாவது ஒரு கிளாரிட்டி வந்து நம்மளுக்கு கிடைச்சா தானே நிம்மதியா இருக்க முடியும். என்னதான் இருந்தாலும் இது கான்ட்ராக்ட் மேரேஜ் அப்படின்றனால தான் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க நடு ரோட்ல இறக்கி விட்டு போயிடுவார். அங்கேயே நின்று யோசிச்சுட்டு இருப்பாங்க. திமிர் பிடிச்சவனா இருக்கான் போல இருக்கே, நான் டாக்ஸிக்கு கால் பண்ணுறேன்னு ஃபோன் எடுப்பாங்க. ஃபோன் பார்த்தா வந்து சுத்தமாக சார்ஜே இருக்காது. அச்சுச்சோ முடிஞ்சு போச்சா கதை, என்னடா இது இவ்வளோ இருட்டாக இருக்குது, மாட்டிக்கிட்டோமான்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துருவாங்க. ஹீரோ வந்து பாதி தூரம் போனவர் கண்ணாடியில் ஹீரோயினை பார்ப்பாரு. கீழே உட்காந்துருக்கிறத பார்த்தோன்னா அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். உடனே அந்த ஃபேஸ் வேற ஹீரோனோட ஃபேஸ் மாதிரி இருக்கா. உடனே பாவப்பட்டு திரும்ப ரிட்டர்ன் வருவார். கார் பின்னாடி வந்தோன்னா அவங்களுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும். ஏறலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. உள்ள வான்னு சொல்லவும் ஏறி உட்காந்துப்பாங்க. அப்போ ஒரு சொல்லுவோம், முகத்துக்காக தான் உன்னை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். என்னோட முகத்துக்காகவா அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. வாங்கினா வந்துட்டு அப்பா நம்ம அந்த அளவுக்கு அழகா இருக்கும், குட் லுக்கிங்காக இருக்கிறதுனால தான் அவரால் நம்மளை விட்டு போக முடியல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே காரில் ஏறுவாங்க. கொஞ்ச நேரத்தில் அப்படியே தூங்கிடுவாங்க. இப்போ ஹீரோனை யோசிச்சு பார்ப்பாருன்னா, அவங்க கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தாங்கல்ல, அவங்க வந்துட்டு கிளாஸ் அவர்லேயே தூங்குவாங்க. அவங்க தூங்கும்போது இவர் பார்த்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் வெயில் அடிக்காமலாம் அவங்களுக்கு ஒரு நோட் புக்கெல்லாம் வச்சு பார்த்துப்பாரு. அதே மாதிரியே தான் அப்போ இருக்கும். அதோட ஹீரோனே வந்து ட்ராப் பண்ணி விட்டுருவாரு. இப்போ மறுநாள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த கான்ட்ராக்டை எழுதி சைன் பண்ணோம்ல, அந்த சைன் வந்து அசிஸ்டன்ட் வந்து ஹீரோயின்ட்ட கொடுப்பாரு. அதில் வந்துட்டு உங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுத்துருக்கோம், நீங்கள் இந்த மாதிரி கான்ட்ராக்டாக அந்த டைமிங் பீரியட் போட்டிருக்கோம், இதுக்குள்ளே ரூல்ஸை பிரேக் பண்ணீங்க அப்படின்னா வந்து அந்த அமௌண்ட்டை நீங்கள் திரும்ப கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அதில் எழுதியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இப்போ அசிஸ்டண்ட்டுக்கே ஒரு மாதிரி இருக்கும். என்ன சார் என்ன இருந்தாலும் நம்ம இப்படிலாம் சொல்லக்கூடாது, அது அவங்களுக்கு ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக ஆகிடும்ல. ஏன் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம், அவங்க அதுக்காக வந்து உழைக்கிறாங்க. திரும்ப அதில் ஏதாவது சின்னதாக ரூல்ஸ் பிரேக் பண்ணிட்டா கூட உடனே காசு கொடுக்க மாட்டோம், காசெல்லாம் ரீஃபண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா அது அவங்களுக்கு நஷ்டமாக தானே போகும். அதை நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாமேன்னு சொல்லும் போது, ஏன் உனக்கும் அதே மாதிரி அக்ரிமெண்ட் போடணுமா அப்படின்ற மாதிரி கேட்பாரா. இல்லை இல்லை நான் அப்படி சொல்ல வரல, உங்களுக்கு தெரியாதது சட்டங்கள் ஒன்றும் கிடையாது, அதை நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்போ தான் ஹீரோ சொல்வார், சில விஷயங்களை ஸ்ட்ரிக்டாக இருந்தால் மட்டும் தான் அதை ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. கொஞ்சம் நம்ம லிபரலாக இருந்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்கவுங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ இவங்க வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். ஒரு மாதிரி இருக்கும், என்ன மாதிரிலாம் நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி கோவமாக தான் வரும். சரின்னு சொல்லிட்டு எதுவும் கண்டுக்க மாட்டாங்க, அவங்க வேலையை பார்க்கலான்னு தான் அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. அதோட வந்துட்டு இப்போ அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அவங்க முன்னாடி படித்தாங்கல்ல அந்த ஸ்கூலில் பக்கத்தில் உள்ள இடம் வந்துட்டு சேல்ஸுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோனுக்கு தான் எப்போவுமே வந்து ஒரு இடம் வாங்கணும், வீடு கட்டணுன்ற மாதிரிலாம் ஆசை இருக்குல்ல. ஸோ அவங்க ஃப்ரெண்டை கூட்டிட்டு போய் அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு போவாங்க. அதுக்கு பக்கத்தில் தான் அவங்க ஸ்கூல் வேற இருக்குமா பண்ணுவாங்க. அந்த ஸ்கூலுக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்டை கூட்டிட்டு அந்த ஸ்கூலுக்குள்ளே போவாங்க. போகும்போது அந்த ஹீரோ கூட இருந்த பெஞ்சு கிளாஸ் ரூம் எல்லாம் அதே மாதிரி தான் இருக்கும். அது எல்லாத்தையும் பார்ப்பாங்க. பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கும், மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவர் ஹீரோ கூட இருந்த பல விஷயங்களை வந்து அவங்க யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு கீச்சன் வந்து ஹீரோ வந்து 2 கீச்சன் இவங்க மாற்றி மாற்றி ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. அதை ஹீரோ இவங்களுக்கு கொடுத்த அந்த கீச்சனை வந்து அவங்க இதை எடுத்துட்டும் அந்த பேக்லேயே தான் இப்போ வச்சுருக்குறாங்க. ஸோ அந்த டேபிள் மேலே அதை வச்சுட்டு அதை பற்றி யோசிச்சுட்டே இருப்பாங்களா. அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு டைம் ஆகுதுன்னு சொன்னோன்னே அங்கேருந்து வேகமாக வந்துடுவாங்க. இப்போ இதே இடத்துக்கு ஹீரோவும் அவர் அசிஸ்டண்ட்டும் வேற ஒரு வேலை விஷயமா வந்திருப்பாங்க. ஸோ அவங்களும் இங்கே சுற்றி பார்க்கணும்னு சொல்லிட்டு திரும்ப அந்த ஸ்கூலுக்குள்ளே வருவாங்க. இங்கே வரும்போது ஹீரோனுக்கு பிடிச்ச அந்த ஸ்நாக்ஸ் இருக்குல்ல, அதை வாங்கி அவர் சாப்பிட்டுட்டு அந்த டப்பாவை இங்கே வச்சுட்டு அந்த ரூம்குள்ளே கிளாஸ் ரூம்குள்ளே அவர் வருவார். அங்கே அந்த கீச்செயின் இருக்கும். அந்த கீச்செயினை பார்ப்பாரா. பார்த்தோன்னா அப்படியே ஒரு மாதிரி மறந்து போய் நின்றுட்டு இருப்பாரு. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, வேகமாக வெளியே ஃப்ரெண்டோடு வந்துடுவாங்க. வந்த இடத்துல தான் அந்த வெளியே 2 அவங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் டப்பா மாதிரி இருக்குமா, அதை பார்த்தோன்னு திரும்ப அவங்களுக்கும் அது ஞாபகம் வந்துடும். அப்புறம் தான் ஞாபகம் வரும், இந்த கீச்செயின் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோன்னு சொல்லிட்டு அதை எடுக்க போகலான்னு சொல்லிட்டு போவாங்க.
அதுக்குள்ள ஹீரோ அந்த கிளாஸ் ரூமுக்கு வந்தவர் அந்த அந்த கீ செயின பார்த்துருவாரு. பார்த்தோன்னே அவருக்கு ஒரு மாரி பல ஞாபகங்கள் வந்து அந்த கீ செயின் எடுத்து கையில வச்சுப்பாரு. இங்க யார் வந்துட்டு போனது? இது எப்படி? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் அதெல்லாம் கையிலயே வச்சுட்டு அவர் பாட்டுக்கு அங்கருந்து கிளம்பிடுவாரு. இப்ப ஹீரோயின் வந்து பார்க்கும்போது அங்க அந்த கீ செயின் இருக்காதா? உடனே ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்டு வேற வாங்கிக்கலான்னு சொல்லும்போது, "உனக்கு அத பத்தி தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணுவாங்க, உட்காந்து நல்லா ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. எதுக்குன்னா, "நான் வந்துட்டு ரொம்ப இத்தன வருஷமா பாதுகாப்பா வச்சிருந்தேன். இப்ப அது என்கிட்ட இருந்து மிஸ் ஆயிடுச்சுன்னு" சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. யார் வந்துட்டு போனது, என்ன ஏதுன்னு விசாரிக்கும்போது, ஹீரோயின் தான் வந்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்லும்போது, அவருக்கு ஒரு டவுட் வரும். உடனே ஹீரோயின பார்க்கலான்னு வரும்போது, நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அதோட ஹீரோ வந்து பார்த்துட்டு, அப்ப அவங்க தன்னால புலம்புவாங்க, இஷ்டத்துக்கு என்னென்னமோ புலம்பிட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு ஒரு மாரி இருக்கும். அப்ப அந்த கீ செயின குடுக்கும்போது, "திரும்ப எனக்கு கிடைச்சிருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதே நேரத்துல இப்ப ஹீரோவ பார்ப்பாங்களா, பார்க்கும்போது அவர் கண்ணாடிய கழட்டுவாங்க. கண்ணாடிய கழட்டிட்டு, அவங்க 2 பேரும் படிக்கும்போது கன்னத்த பிடிச்சு ஒரு மாரி கிள்ளுவாங்க. அந்த மாரி கிள்ளிட்டு, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "நீ ஏன் இதே முகத்தோட இருக்க? எத்தன வருஷமா இந்த முகத்த நான் மறக்கணும்னு நினைக்கிறேன். என்னால மறக்க முடியல. நீ எங்க போன? ஏன் இப்படி?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி புலம்பிட்டே இருப்பாங்க. ஹீரோவுக்கு இப்ப நல்லா புரிஞ்சிரும். இவங்க தான் ஏன்னா அந்த கன்னத்த கிள்றது, இந்த நெறைய விஷயங்கள அவங்க பண்றத வச்சு, ஒருவேளை இவ தான் அவளா இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவருக்கு தோண ஆரம்பிச்சுரும். உடனே 2 பேரும் அப்படியே அவங்க அவங்க ட்ரிங்க் பண்ணியிருக்கறனால அவங்க கிஸ் பண்ணிடுவாங்க. இப்ப ஹீரோவும் கிஸ் பண்ணிடுவாரு. அதோட அவங்கள தூங்க வைப்பாங்க. இப்ப அந்த குட்டி பையனுக்கு மேத்ஸ் சொல்லிக் குடுக்குற மாரி அவங்க பாட்டுக்கு உளறிட்டு, அந்த கீ செயின கையில வச்சுட்டே தூங்கிடுவாங்க. இப்ப ஹீரோ என்ன நெனைப்பாரு, அப்போ உண்மையிலேயே அந்த பொண்ணு நீதானா? இத்தன வருஷமா அது 8 வருஷம் ஆகுது. இந்த 8 வருஷத்துலயே உன்னோட சொந்த ஐடென்டிட்டிய வந்து நீ சுத்தமா வந்து மறைச்சு வாழ்ந்துட்டு இருக்க. உனக்கு பின்னாடி என்ன பிரச்சனை இருக்குன்றத நான் கண்டுபிடிப்பேன். அது எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ணுவேன். அப்படின்ற மாரி இவர் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. மறுநாள் ஆனவுனே திரும்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, காலையில கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. என்னன்னா முட்டைய அவிச்சு வச்சு பால ரெடி பண்ணி காய்ச்சி வச்சிருப்பாங்க. ஹீரோ வந்து பாப்பாரு. ஆனா எதுவுமே பேசிக்க மாட்டாரு. எப்பவும் இருக்க மாதிரியே இருப்பாரு. இப்ப ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்காக சாப்பிடுற ரெடி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, "உங்களுக்காக வந்து நான் சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன். சாப்பிடுங்கன்னு" சொல்லும்போது, "எனக்கு ஆஃபீஸ்ல மீட்டிங் இருக்கு. என்னால சாப்பிட முடியாது. எனக்காக நீங்க எந்த பிரேக்ஃபாஸ்ட் எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்ல" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயினுக்கு உடனே முகமே ஒரு மாதிரி போயிட்டே இருக்குமா, இன்னைக்கு தவிர வேற எதுக்கும் செய்யாதீங்க. இன்னைக்கு நான் சாப்பிட்டுறேன்னு அவர் சாப்பிட உட்காருவாரு. உடனே அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். "அரே! இப்ப நான் என் கூட சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றீங்க போலன்னு" கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு மாரி இருக்கும். "நேத்து நைட் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமான்னு" சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பார்ப்பாங்க. "நேத்து நைட்டு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணிய போட்டேன். வேற என்ன பண்ணேன்?" அப்படின்ற மாரி யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதோட வந்துட்டு இத பத்தி தான் இவரு கேட்கிறாருன்னு சொல்லிட்டு, இல்ல இதுக்கப்புறம் நான் ட்ரிங்க் பண்ண மாட்டேன்" அப்படின்ற மாரி அவங்க சொல்லுவாங்க. அப்புறமா அவங்க நினச்சு பார்ப்பாங்க, நம்ம ட்ரிங்க் பண்ணோம், சோஃபால படுத்திருந்தோம். சில விஷயம் ஹீரோ வந்த மாரி இருக்கு. எல்லாமே யோசிச்சோம். அதெல்லாம் கனவு நெனச்சோமே! கனவா தானே இருக்கு. அப்படின்னு நம்ம நெனச்சுட்டு இப்ப என்ன திரும்ப சொல்லுவாங்கன்னா, நிச்சயமா நான் இதுக்கப்புறம் ட்ரிங்க் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஆனா லாஸ்ட் டைம் வந்து நைட் 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த சீன் எதுவும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, எதுவுமே அவங்களுக்கு இல்ல. இல்ல இனிமே நான் பப்ளிக்லயும் வந்து ட்ரிங்க் பண்ண மாட்டேன். இனிமே வீட்லயும் ட்ரிங்க் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாரி அவங்க சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதோட அங்க வீட்ல வேலை பார்க்குறாங்கல்ல, அந்த மெய்டு வந்துட்டு ஹீரோட அம்மா கிட்ட வந்துட்டு ஒரு ஒரு இடத்த வாங்குறதுக்காக தான் ஹீரோ அடிக்கடி போறாரு. ஆனா வாங்காம அவரு திரும்ப வந்துர்றாரு. அப்படின்ற மாரி சொல்லவும், அது எதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. வந்துட்டு ஒரே யோசனையிலேயே இருப்பாரு. ஏன்னா ஹீரோயின் வந்து நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. "நீ இல்லாத இத்தன வருஷத்த வந்து என்னால வாழவே முடியல. இந்த ஒவ்வொரு நாளும் நான் கடந்து போறது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நீ எப்ப திரும்ப வருவ? அதுவும் இந்த முகத்த வச்சு உன்ன டெய்லி நான் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு." அப்படின்லாம் அவங்க பேசிட்டே இருப்பாங்க. இது எல்லாமே ஹீரோக்கு வந்து ஞாபகம் வந்துட்டே இருக்கும். வந்துட்டே இருப்பாரு. இப்ப அசிஸ்டன்ட் வந்து அந்த ஆஃபீஸ்ல தான் ஹீரோ யோசிச்சுட்டே இருக்காரு. இவர் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நீங்க சைன் பண்ணணும்னு சொல்லும்போது, "நீ இப்ப வெளிய போறியா?" அப்படின்னு கேட்கும்போது, "இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. நீங்க தான் ஞாபகப்படுத்த சொன்னீங்கன்ற" மாரி இவர் சொல்லுவாரு. உடனே ஒரு ஹீரோ திரும்பி மொறப்பாரா, "ஓகே நான் உடனே வெளிய போறேன்" அப்படின்ற மாரி அவர் உடனே வெளிய போயிடுவாரு. அப்புறம் இவருக்கு வந்து ஹீரோயின் வந்து இன்னைக்கு வேலைக்கு வரலையா? ஸோ அவங்கள போய் பார்க்கலான்ற மாரி இவரும் இப்ப கிளம்பி வருவாரு. பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு ஒரு வயசானவர்ட்ட நின்னு பேசிட்டு இருப்பாங்க. அவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, அவர் இவங்களோட டீச்சரா கொஞ்சம் அவங்க அவங்க அதுக்கப்புறம் படிச்ச டீச்சரோ அந்த மாரி இருப்பாரு. வந்து பொக்கேலாம் குடுப்பாரு. பொக்கே குடுத்துட்டு, "நீங்க வந்துட்டு இன்னும் சிங்கிளாவே இருக்கக்கூடாது. பாய் ஃப்ரெண்ட் ஏதாவது இருந்தா கல்யாணம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சொல்லுவாரு. இவங்களுக்கு கல்யாணம் ஆன விஷயம்லாம் அவருக்கும் தெரியலல்ல. ஸோ அந்த மாரி பேசிட்டே இருக்கும்போது ஹீரோ வந்து பார்த்துருவாரு. ஒரு ஓல்டு மேன் வந்து பொக்கே குடுத்துட்டு இருக்கான். அவளும் சிரிச்சுக்கிட்டு வாங்கிட்டு இருக்கான்ற மாரி அவருக்கு கோவமா இருக்கும். ஸோ நம்ம கிளம்பலான்னு கிளம்பும்போது ஹீரோயின் இவர பார்த்துருவாங்க. வந்து ஹீரோயின் பார்த்த உடனே சரின்னு அவரால போகவும் முடியாது. உடனே ஹீரோயின் வேக வேகமா ஓடி வருவாங்களா, அந்த கதவு தொறக்க சொல்லும்போது அவர் தொறக்காம திரும்பி உட்காந்துப்பாரு. உடனே இந்த பட்டன மட்டும் அமுத்தி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு அந்த ரோஸ ஃபர்ஸ்ட்டு உள்ள வைப்பாங்களா, மத்தவங்களோட திங்ஸ் வந்து என் கார்ல இருக்கிறது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லவும், ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவங்க காருக்குள்ள உட்காந்துட்டு அந்த ரோஸ் எடுத்து மடியில வச்சுப்பாங்க. அதோட ஒரு காஃபி ஷாப் மாரி ஒரு இடத்துக்கு போவாங்க. 2 பேரும் கொஞ்சம் பேசலாம்னு சொல்லிட்டு. இப்ப ஹீரோ வந்து ஹேண்ட் வாஷ் பண்றதுக்காக போயிருப்பாரு. அதுக்குள்ள ஹீரோயின் உட்கார்ந்துட்டு இருப்பாங்களா, அங்க ஒரு லேடி ஒண்ணு வரும். வந்த உடனே ஹீரோயின பார்த்தோன்னா அதுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். திட்ட ஆரம்பிச்சுரும்.
நீ என்ன வந்துட்டு டேட்டிங்காக வந்திருக்கியா அப்படி இப்படின்னு கேட்கவும், அதனால உனக்கு என்ன பிரச்சனைன்ற மாதிரி இப்போ இவங்க கேட்பாங்க. உங்கள் அப்பா வந்துட்டு இந்த மாதிரி பிக்கு அந்த மாதிரி எதனா வளர்த்துட்டு இருக்காரு, அவர் அதனால என்ன அதே மாதிரி தானே உன்னை ஆளை நீ வந்து டேட்டிங்காக வந்திருப்ப அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை ரொம்ப அசிங்கப்படுத்துற மாதிரி அந்த லேடி பேசிகிட்டு இருக்கோம். நீ படிக்கிற காலத்துலேயும் ஸ்கூல்லேயும் நீ அப்படி தான் இருந்த, காலேஜ்லையும் நீ அப்படி தான் இருந்த, இப்போவும் உன் குணத்தை நீ கொஞ்சம் கூட மாற்றிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. உடனே இது வந்து அவங்கள கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடும். இது வரைக்கும் உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு கூட இருந்தது இல்லைல்ல, ஒரு கிஸ் கூட நீ பண்ணதில்லை, உன்ன மாதிரி பொண்ணுங்க கிட்டலாம் யாவன் வந்து பாய் ஃப்ரெண்டாக இருப்பான் அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கும் பேச ஆரம்பிச்சாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வருவார். இப்போ பார்த்துருவார இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத ஹீரோயின் அது ரொம்ப மட்டமாக பேசுகிறத அவரால் பொறுத்துக்க முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் என்ன பண்ணுவார், அங்கே சில்லி சாஸ்லாம் இருக்கும்ல அந்த சாஸ்லாம் என்ன பண்ணுவார், இது மூஞ்சில் தூக்கி அப்படியே ஊற்றி விட்டுருவார். உடனே ஹீரோயினே ஒரு மாதிரி பதறி போயிடுவாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே அவர் என்ன சொல்வார், அந்த பொண்ணுகிட்ட சொல்வார், மேனஸ் இருக்கணும், ஒருத்தவங்க கிட்ட எப்படி பேசணுன்ற மேனஸ் இருக்கணும், அவளுக்கு இது டிசர்வ் தான் அப்படின்ற மாதிரி சொல்வார். ஹீரோனுக்கு இப்போ இது ஒரு யோசனையாக வந்துடும். ஹீரோனும் படிக்கிற காலத்தில் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு சில பசங்க வந்து வம்பு பண்ணுவாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு அந்த இதெல்லாம் நடந்துட்டு தானே இருக்கும். அப்போ 4-5 பேரை வரும்போது அவரால் ஒன்றும் செய்ய முடியாதுல்ல. அந்த மாதிரி இருக்கும்போது ஹீரோயின் பார்த்துருவாங்க. பார்த்தவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பேக்கை கழட்டி அவங்க மேலெலாம் தூக்கி எறிஞ்சிருவாங்க. அவனுங்கெல்லாம் வந்துட்டு சண்டைக்கு வரும்போது அவங்களெல்லாம் வந்து வீடியோ கால் எடுத்து போலீஸில் போட்டு கொடுக்குறேன்ற மாதிரி ஹீரோயின் மிரட்டுவாங்க. உடனே அவங்களாம் பயப்படுவாங்க. ஹீரோ வந்து எப்படி நீ இப்படிலாம் தைரியமாக இருக்கணும்னா மேனஸ் இருக்கணும், ஒருத்தவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறோன்ற ஒரு மேனஸ் இருக்கணும், அது இல்லை அப்படின்னா இதெல்லாம் அவங்களுக்கு டிசர்வ் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. அதே விஷயத்த அதே சென்டென்ஸை அதே இதை வந்துட்டு ஹீரோ வந்து இப்போ சொல்கிறத கேட்டோன்னே ஹீரோயின் அப்படியே பார்ப்பாங்க. இது பேச மாட்டாங்க. அவர் தான் அனாவசியம் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனால் அவங்களும் எதுவும் பேசாமல் தான் இருப்பாங்க. இப்படியே போயிட்டே இருக்கும்போது அப்புறமா திரும்ப ஆஃபீஸ்க்கு கிளம்பி வந்துருவாங்க. இங்கே வந்தோன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நடந்த விஷயத்தெல்லாம் ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த டைம் பார்த்து அந்த ஆள் இருக்கார்ல, இன்னொருத்தவங்க வந்து ஒரு ஒய்ஃப் ஒருத்தவங்க இங்கே ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து இங்கே வந்துட்டு என் ஒய்ஃபுக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் தான் அதுக்கான பொறுப்பு ஏற்றுன்னு கேட்கும்போது ஹீரோ ஓகேன்னு தான் சொல்லுவார். ஆனால் இவர் வேற மாதிரிலாம் மிரட்ட ஆரம்பிச்சிருவார். ஹீரோ என்ன சொல்வார், என் ஆஃபீஸில் வேலை பார்க்குற உங்களோட ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, அவங்க அப்படி உடம்பு சரியில்லை அப்படின்னா வந்து அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன், அவங்களுக்கு என்ன வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணுமோ அதை நான் கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். ஆனாலும் இவர் விட மாட்டார். நான் அப்படிலாம் கிடையாது, இது மாதிரி நான் உங்களை சும்மா விட மாட்டேன், அவங்க மேலே நான் கேஸ் போடுவேன் அப்படி இப்படி ஒரு பாட்டுக்கு ஆரம்பிச்சிருவார். இப்போ ஹீரோயின் வந்து என்ன பேசுவாங்கன்னா வந்துட்டு, நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட பேச தயாரா இல்லைன்ற மாதிரி அவர் சொல்வார். நீங்கள் தயாராக இருந்தாலும் இல்லாட்டியும் சரி, நான் உங்களோட உங்கள் பையனோட மேக்ஸ் டீச்சர், உங்கள் பிள்ளைங்களோட மேக்ஸ் டீச்சர் என்ன உங்களுக்கு தெரியலையான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, உங்கள்கிட்ட சில விஷயம் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன், நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஓகே தான், உங்களுக்கு உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கு வந்து நான் டியூஷன் எடுக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன், அப்போ என்கிட்ட ஒரு வீடியோ என்கிட்ட இருக்குது, நான் மேக்ஸ் டீச்சரை நீங்கள் நம்பலைன்னா என்னோட ஐடி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஐடியெல்லாம் காட்டுவாங்க. அதோட அவங்க ஒரு வீடியோ வேற காட்டுவாங்க. சரி இது தேவைப்படுமேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நான் இப்போ வரைக்கும் பத்திரமா வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. இப்போ எல்லாரும் முன்னாடி அந்த வீடியோ ப்ளே பண்ணி காட்டுவாங்க. அதில் இவங்க இருக்காங்கல்ல, இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இப்போ ஒய்ஃப் வந்து மயக்கத்தில் இருக்காங்க, இப்போ ஹஸ்பண்ட் இருக்காரு, இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு அந்த வீட்டில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ முக்கியமான விஷயம் பேசுறதுனால தான் ஹீரோயின் அந்த வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அவங்க என்ன பேசுவாங்க அப்படின்னா வந்துட்டு, அந்த ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க இங்கே வேலை பார்க்குறாங்கல்ல, ஸோ இதே மாதிரி வந்துட்டு இருக்கிறது, அதுக்கு வர்ற சம்பளம் வர்றதும் போகிறதும் கரெக்டாக இருக்குது, ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது இவங்க ரெண்டு பேரும் பேசி, அப்போ நம்ம இப்படி பண்ணால் என்ன, இப்போ நீ வேலை பார்க்குற இடம் ஒரு பெரிய இடம், அந்த இடத்துக்கு போயிட்டு நீ ஏதாவது ஸ்லீப்பிங் டேப்லெட் அது மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு நீ கொஞ்சம் நேரம் தூக்கத்தில் இருக்க மாதிரி இரு, நான் அவங்க வந்துட்டு அங்கே வந்துட்டு ஒரு பிரச்சனை பண்ணுற மாதிரி பண்ணுறேன், உனக்கு வந்து உடம்பு சரியில்லை, இங்கே வேலை பார்த்து ஒரு டென்ஷனில் தான் நீ இறந்து போயிட்ட அப்படின்ற மாதிரி நான் அங்கே பிரச்சனை பண்ணுறேன், கண்டிப்பாக வந்துட்டு நீ இறந்துட்டு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க நிறையாவே காம்பன்சேஷன் பணம் கொடுத்து நம்மளை வந்து சமாதானப்படுத்த பார்ப்பாங்க, அந்த பணம் நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும், அப்புறமா அதில் நம்ம செட்டிலே ஆயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ரெண்டு பேரும் வந்து அப்படி ஒரு பிளான் பண்ணி சம்பாதிக்க பார்த்துருப்பாங்க. ஸோ இதை வந்துட்டு தேவைப்படுன்னு சொல்லிட்டு ஹீரோன் எடுத்து வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நாள் வரும், அதை காட்டணுன்றதுக்காக தான் இப்போ வரைக்கும் இந்த வீடியோ நான் பத்திரமா வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக போயிடும். இந்த அளவுக்கு ரொம்ப பிரில்லியண்ட்டாக நடந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோவோட மேனேஜர் இருக்காருல்ல, ஹீரோயினுக்குன்னு ஒரு மேனேஜர் இருப்பார், அந்த கம்பெனி சம்மந்தமாக தானே இவங்க இங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அவர்கிட்ட ஒரு கால் வரும். உடனே அவங்க வந்து எனக்கு ஒரு கால் வந்திருக்குன்னு வேக வேகமாக கிளம்புவாங்க. ஸோ இவங்க ஏதோ பிரச்சனையில் இருக்காங்கன்றது ஹீரோவுக்கு புரியும். உடனே அவர் அசிஸ்டண்ட்டை கூடவே அனுப்புவார், என்னன்னு போய் பாருன்னு. இவங்க பின்னாடியே வருவாங்க. அப்போ தான் இவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, அந்த ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா வந்துட்டு, நீ அங்கே ஒரு நம்மளோட ஆஃபீஸ் ரிலேட்டடாக தானே நீ போனால் உன் வேலையை மட்டும் பார்க்க வேண்டியதானே, நீ என்ன அங்கே அந்த வந்து பெரிய ஹீரோ மாதிரி அங்கே ப்ளே பண்ணிட்டு இருக்கியா, அது உன்னோட வேலையா, அந்த அந்த அதாவது இப்போ ஏதாவது ஒரு ஆஃபீஸில் ஏதாவது ஒரு பேர் வந்து இப்படி அது டவுன் ஆனால் தானே நம்ம ஆஃபீஸ்லாம் முன்னே வர முடியும், அந்த மாதிரி நினச்சிட்டு ஒரு பாட்டுக்கு இஷ்டத்துக்கும் ஹீரோனை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருவாரு.
உங்களுக்கு ஏதோ பிரச்சனைனா, அவங்க ஏதோ காம்பன்சேஷன் கேட்குறாங்க, கால்குலேட் பண்றாங்க. அதெல்லாம் நீ எதுக்கு தேவையில்லாத விஷயத்த தலையிடுற? இந்த ஆஃபீஸ் வந்து நல்லா இருக்கணுன்றது உனக்கு தோணவே இல்லையா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவரு பாட்டுக்கு திட்டுவாரு. ஹீரோயினுக்கு ஒரு மாருக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாது. அந்த நேரம் பார்த்து இப்ப 3 பேர் உள்ள வருவாங்க. இப்ப ஹீரோயினுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. கேட்டா அவங்க என்ன சொல்வாங்க, "நீங்க எங்க குடும்பத்து பொண்ணு, எங்க வீட்டு மருமக" அப்படின்னு சொல்வாங்க. அதாவது ஹீரோவோட பிரதர் அப்படின்ற மாரி அறிமுகமாயிப்பாங்க. ஹீரோயினுக்கும் வந்து சந்தோஷமா இருக்கும். ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹீரோவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உன்னோட ஒய்ஃப் வந்து நாங்க இது பண்ணிட்டோம், அது பண்ணிட்டோம், நாங்க காப்பாத்திட்டோம் அப்படி இப்படின்ற மாரி பேசுவாங்க. ஹீரோவும் சந்தோஷப்படுவாரு. சரி ஓகே, இப்ப நைட்டு டின்னர் இருக்கு. அவளையும் அங்க கூட்டு வந்துருங்க அப்படி இப்படின்னு பேசுவாங்க. இப்ப ஹீரோயின் வந்துட்டு அங்க உள்ள போகாம ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்கல்ல. அப்போ உங்களோட பிரதர்ஸ் அப்பதான் ஹீரோ வருவாரு. உங்களோட பிரதர்ஸ் வந்து இப்பதான் நான் பார்க்குறேன். அவங்க ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது, சரி உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வருவாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா உட்காந்து சாப்பிடும்போது ட்ரிங்க் பண்ற மாரி வரும். ஹீரோயின் ட்ரிங்க் பண்ண போகும்போது, ஹீரோ வேண்டாம் நீ பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் ட்ரிங்க் பண்ணுவாரு. நல்லா ஜாலியா ட்ரிங்க் பண்ணிட்டு அப்படி இப்படியே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவர் ஃப்ரெண்ட்ஸும் வந்து பேசுவாங்க. பேசும்போது நீ இன்னும் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஹீரோவும் சொல்லிட்டாரு, அவன் அந்த பொண்ணு தான் என்னோட லவ்வர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. ஏன் அந்த பொண்ணுக்கு இன்னும் அது தெரியல போல இருக்குன்னொன்னே, அதை நேரம் பார்த்து தான் சொல்லணும். அவள் சொந்த ஐடென்டி எதுக்காக இது பண்ணா அப்படின்ற சில விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து இப்போதைக்கு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி போயிடுவாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே ட்ரிங்க் பண்ணிட்டு இப்போ கிளம்பலான்னு சொல்லும்போது ஹீரோயின் பேச வருவாங்களா, உங்கள் பிரதர்ஸ்லாம் ஆரம்பிப்பாங்க, இல்லை எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போயிடுவாரு. இப்போ ஹீரோயின் வந்துட்டு அவங்க பாட்டுக்கு நார்மலாக இருப்பாங்க. இப்போ அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்துட்டு அவங்க வந்து அவங்க பிளைண்ட் டேட்டுக்கு போகணும் அப்படி இப்படின்னு வற்புறுத்திட்டே இருக்காங்கல்ல. ஸோ கல்யாணம் ஆனத விஷயத்த அவங்கள்ட்ட சொல்லணும். ஆனால் ஹீரோ வந்து ஏகப்பட்ட ரூல்ஸ் போட்டுட்டே இருக்கான். அதனால இப்போ ஹீரோ கிட்ட போய் டேரெக்டாக அவங்க என்ன கேட்பாங்கன்னா, இங்கே இந்த மாதிரி வந்துட்டு என்னோட மேரேஜ் சர்டிஃபிகேட் மட்டும் என்கிட்ட கொடுக்குறீங்களா? ஏன்னா அதையும் வாங்கி அவர் தான் வச்சிருக்காரு. எங்கள் அப்பா அம்மா வந்து பிளைண்ட் டேட்டுக்கு போகணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் நம்ம கான்ட்ராக்டில் இருக்க வரைக்கும் அந்த மாதிரி இந்த பிளைண்ட் டேட்டோ இல்லை வந்துட்டு பாய் ஃப்ரெண்டோ இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கீங்க. எங்கள் அப்பா அம்மா கிட்ட காட்டுறதுக்கு தான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காவது அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் எனக்கு தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, "அப்படியே தான் தரணும்னு என்ன இருக்கு? வேணா நானே கூட வரேன். நான் தானே கல்யாணம் பண்ணியிருக்கேன். 2 பேரும் கூட வர்றதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லையேன்னு" கேட்கும்போது, "நீங்க கூட வரீங்களான்னோனே" ஏன்னா ஃபர்ஸ்ட்டு கூப்பிட்டேன் வருவானா என்னமோ தெரியலன்னு தான் அவங்க அப்படி கேட்டாங்க. "நீங்க கூட வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் தான் படுவாங்க. இப்ப நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன்னா, மாப்பிள்ளை கூட வந்தா எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவாங்க. அதோட வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நிஜமாவான்னு?" கேட்பாங்க. ஆமான்னு ஹீரோவும் சொல்வாரு. அதோட ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு, மறுநாள் வந்துட்டு நாளைக்கு மதியம் வந்து லஞ்ச் முடிச்சுட்டு டின்னர் அங்கேயே சாப்பிடலாம் அப்பா, அம்மா வீட்ல அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே நான் வரேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லிடுவாரு. அதோட இவங்க வந்துட்டு கிளம்பி இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வருவாரு. அங்க ஹீரோயினோட ரூம் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சுத்தி பார்ப்பாரு. அந்த வீட்டுக்கு வந்தோனே இவருக்கு தான் தெரியுதுல அந்த ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரூம்ல பார்க்கும்போது இவர் வந்து ஹீரோயினுக்காக லாஸ்ட்டா ஒரு டைரி ஒண்ணு குடுத்திருப்பாருல்ல, மேக்ஸ் படிக்கிறதுக்காக ஒரு டைரி. அந்த டைரி வந்து ஹீரோயின் இன்னும் பத்திரமா வச்சிருப்பாங்க. அத பார்த்த உடனே இவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். டக்குன்னு ஹீரோயின் வந்துருவாங்களா, அத கீழ வச்சிருவாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் இவங்களுக்கு இந்த கொஞ்சம் இந்த ட்ரிங்க்ஸ் குடுக்கறது அப்படி இப்படி சொல்லிட்டு எல்லாம் பேசுவாங்க. அப்புறமா தான் அப்பா, அம்மா வந்து இன்ட்ரோடக்ஷன் அங்க நடக்கும். அதுக்கப்புறமா எல்லாரும் பேசிப்பாங்க. அப்புறம் நல்லா பேசி முடிச்சோனே ஹீரோ வந்து கொஞ்சம் மரியாதைக்காக ட்ரிங்க் பண்ணவர் ரொம்ப அதிகமாவே பண்ணிடுவாரு. அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு உளர ஆரம்பிச்சுருவாரு. அப்ப ஹீரோயினுக்கும் அவர் அதே ஃபேஸ்ல இருக்கறனால என்ன பண்ண தெரியாது. அப்படியே கொஞ்சம் ரொமான்ஸா இருக்க மாதிரி இருக்கும். இப்ப ஹீரோயினோட அங்கிள் வீட்டுக்குலாம் போயிட்டு வந்துருவாங்க. வரும்போது இப்ப ஹீரோ சரி எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிருவாரு. ஹீரோயின் வந்துட்டு இப்ப 2 பேரும் மாறி மாறி மெசேஜ் டைப் பண்ணிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் அப்படியே வாக் போயிட்டு ஹீரோக்கு பேசிட்டு மெசேஜ் போட்டுட்டு இருப்பாங்க. அந்த டைம் பார்த்து ஒரு கார்ல இருந்து 4, 5 பேர் திபு திபுன்னு ஓடி வருவாங்க. வந்தவங்க ஹீரோயின தூக்கி கார்ல போட்டு அவங்க பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சில விஷயங்களை யோசிச்சு பார்ப்பாங்க. ஹீரோனோட அங்கிள் இருக்காருல்ல, அவங்களுக்கும் இப்ப கூட்டிட்டு வந்திருக்காங்கல்ல, இவங்களோட ஆள் இருக்காருல்ல, அவருக்கும் ஒரு பிசினஸ் டீல் ஒண்ணு நடந்திருக்கும். அதுல வந்துட்டு ஹீரோவோட கம்பெனிய வந்து நீங்க வந்து இப்படி டவுன் பண்ணணும். உங்களுக்கு நாங்க இவ்ளோ அமௌண்ட் தரோம்னு சொல்லும்போது, அவங்க அத செய்ய மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. சோ ஹீரோயின் இதெல்லாம் கவனிச்சிருப்பாங்க. அப்ப உங்க வீட்டு பொண்ணு வந்துட்டு அந்த அவர கல்யாணம் பண்ணிருக்கனால தானே இப்படி செய்றீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இப்ப ஹீரோயின புடிச்சு வச்சு மிரட்டினா எல்லா வேலையும் சரி வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தூக்கிட்டு வந்திருக்காங்க. அப்பதான் ஹீரோயினோட அங்கிள் வந்து ஒத்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் என்ன சொல்வாங்க, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எங்க அங்கிள் அவங்க பிசினஸ் நாங்க எதுவுமே வந்து அப்படி இப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேட்டிவ்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க தப்பா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் எவ்வளவு சொல்லுவாங்க. அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. இங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயினை காணோம். அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ண ரிப்ளை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பக்கம் வந்து பதட்டப்பட்டுட்டு இருப்பாரு. இன்னும் காணுமேன்னு சொல்லும்போது தான் அவர் அசிஸ்டன்ட் வந்து சொல்லுவாரு, இந்த மாதிரி வீடியோ ஒன்று கிடைச்சிருக்கு. அதுல ஹீரோயினை வந்து யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லவும்
சரியான கோவம் வந்துரும் ஹீரோக்கு. இப்ப இவனுங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இப்ப டென்ஷன் ஆயிடுவாரு. எங்க என்ன ஆகுதுன்னு அவர் தேடிட்டு இருப்பாரு. இன்னொரு இடத்துல அந்த முக்கியமான ஆள் இருக்காருல்ல, ஹீரோயினை தூக்கிட்டு வர சொன்னார்ல, அவர் ஹீரோயினை வச்சு மிரட்டிட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோயின் சொல்லுவாங்க, நீங்க தேடுற பொண்ணு நான் கிடையாது, நீங்க தப்பா தூக்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, உன்னை வச்சு தான் இந்த பிசினஸை நாங்க முடிக்கிறோன்ற மாதிரி அதுங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டே இருக்கும். இந்த நேரத்துல ஹீரோயின் கதறிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோ கதவை திறந்துட்டு உள்ள வருவாரு. வந்து ஒரு பாத்தீங்கன்னா ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு, இதெல்லாம் நான் முடிச்சு வைக்கிறேன் அந்த பிரச்சனைன்ற மாதிரி சொல்லுவாரு. பேசிட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோயின் கிட்ட ஹீரோயினே காப்பாத்தி ஹீரோ கூட்டிட்டு வந்துருவாரு. வந்ததுக்கு அப்புறமா அவங்கள நார்மல் ஆக்கி அப்ப பேசும்போது தான் என்ன விஷயம்னு கேட்கும்போது, அந்த ஆள் என்னை கூட்டிட்டு போகும்போது நான் வேற யாரோட பொண்ணோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம அந்த ஆளோட பொண்ணை தூக்கிட்டு வர மாதிரி நினைச்சிட்டு என்ன தூக்கிட்டு போயிட்டாங்க. என்ன எதனாலன்னு எனக்கு எதுவுமே புரியல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. நான் வந்துட்டு ஹீரோயினோட ஒரிஜினல் பேரை அவங்க மறைச்சு தானே அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுதானே ஹீரோவும் தேடிட்டு இருக்காரு. எதுக்காக இவரோட ஒரிஜினல் ஐடென்டிட்டியை மறைச்சு வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அவங்களோட ஒரிஜினல் பேர் இருக்குல்ல, ஒரிஜினல் பொண்ணு அந்த கேரக்டர் நினைச்சிட்டு தான் அவங்க என்ன தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆனா நான் அந்த பொண்ணு கிடையாது. இப்ப அவங்க ஐடென்டிட்டியை மாத்தி வேற ஒரு பேர்ல இருந்துட்டு இருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கதை சொல்லுவாங்க. அப்ப ஹீரோ வந்து சுதாரிச்சுட்டு என்ன கேட்பாரு, அப்ப மொத்தத்துல அந்த பேரை சொல்லி அது நீ கிடையாது, அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு உன்னை தூக்கிட்டு போயிட்டாங்க அதானே நீ சொல்ல வரேன்னு உடனே இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். ஆமா ஆமா அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு தான் என்ன தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆயிடுவாரு. அப்ப ஹீரோயினுக்கு மனசு ஒரு மாதிரி உறுத்தும். டக்குன்னு அவங்க மனசுக்குள்ள என்ன நினைச்சுப்பாங்கன்னா, நான் உண்மையிலேயே நான் உங்ககிட்ட போய் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா என் வீட்டை காணும், என்னோட சொந்த பந்தம் எதுவுமே என்னால எதுவுமே சரியா சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. எப்பவுமே ஒரு மாதிரி இருக்கும். ஹீரோயின் இப்போதைக்கு என்னால எதுவும் சொல்ல முடியல நினைச்சு ஃபீல் பண்ணுவாங்க. நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு எந்திரிச்சு போயிடுவாங்க. அங்க போனவங்க வந்துட்டு ஹீரோ வந்து காப்பாத்தும் போது தன்னோட பேரை சொன்னார்ல, அதை வச்சு அவங்களுக்கு ஒரு மாதிரி டவுட்டாவே வந்துட்டே இருக்கும். ஹீரோவை எதுக்காக நம்மகிட்ட நம்மளுக்கு ஏன் இந்த மாதிரி அவனை பிடிக்கிற மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஒருவேளை அவனா இருக்க இவன் இவன் வந்து நம்ம லவ் பண்ண அந்த ஸ்கூல் பையனா இருப்பானோ அப்படின்ற மாதிரி எவிடன்ஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமா எனக்கு கொஞ்சம் டீட்டெயில் கலெக்ட் பண்ணி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. விஷயங்கள் வந்து புரியுற மாதிரி இருக்கும். அவங்க ஏன் அவங்க ஐடென்டிட்டியை மறைச்சு வாழ்றாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு பிஸ்னஸ்ல வந்துட்டு சில பேர் இந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல, ஸோ இவங்களை கொண்டு பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க குடும்பமே அந்த மாதிரி இல்லாத மாதிரி அவங்க எதுவும் மாத்திக்கிட்டாங்க அப்படின்றது ஹீரோக்கு தெரியுது. ஸோ உண்மையான பிரச்சனை என்னவா இருக்கும் அப்படின்றதுக்காக அவரோட அசிஸ்டன்ட் இருக்காருல்ல, அவரை கூப்பிட்டு அதை இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்வாரு. இதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஹீரோட அம்மாவுக்கும் வந்து இந்த விஷயங்கள்லாம் தெரிய வந்துடும். ஹீரோன் வந்து யாரோ வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க, இப்போ பல பிரச்சனைகள் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவங்ககிட்டயும் அந்த விஷயம் போயிட்டு அவங்களும் அவங்களோட சர்வெண்ட் 2 பேருமே இதை பற்றியும் பேசிப்பாங்க. ஹீரோன் அவங்க ரூமில் இருந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ திடீர்னு நைட் வந்து கரண்ட் போயிடும். உடனே ஹீரோயின் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ தான் ஹீரோ என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, இல்லை நான் குளிச்சுட்டு இருந்தேன், பவர் கட் ஆகிடுச்சுன்னு உடனே சீக்கிரம் சரியாயிடும்ன்ற மாதிரி ஹீரோ வந்து சொல்லிட்டே இருப்பார். அதாவது பவர் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பார். அதோட ஹீரோயின் அப்படியே அப்படியே 2 பேருக்குள்ளே கொஞ்சம் ரொமான்ஸ் ஆகி ஹீரோ வந்து கிஸ் பண்ணி, ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு தான் ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணலான்னு போகும்போது ஹீரோனுக்கும் அப்படி தான் இருக்கும். ஆனால் வந்து டக்குன்னு வந்து இதை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு இவங்க வந்துட்டு ஹீரோட பிரதரை கல்யாணம் பண்ணியிருக்கிறதா நினைக்கிறாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு தப்பாக ஃபீல் ஆகுது. ஆனால் இவருக்கு எப்படி அது அவங்க புரிஞ்சுக்கிறாரு. கோமா இருக்கு. இப்போ அவர் என்ன கேட்பாரு, அன்னைக்கு என்னை பிடிச்சிருக்குன்னு நீ சொன்ன அப்படின்ற மாதிரி அன்னைக்குன்னு தான் சொல்வார் தவிர உண்மையான விஷயங்களை அவர் சொல்ல மாட்டார். அது மட்டும் இல்லாமல் உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, ஆனால் நீ வந்துட்டு இல்லை என்னை பிடிக்காம வேற ஏதாவது நீ வந்து இது கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் அப்படின்றதுக்காக உனக்கு வேற யாரும் பிடிச்சிருக்கா. ஏன்னா இப்போ அந்த பொண்ணு தான்றது ஹீரோயின் அந்த பொண்ணு தான்றது இவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இவங்க மனசில் வேற யாராவது இருக்காங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவர் இப்படிலாம் கேட்பாரு. ஹீரோனால எதுவும் பேச முடியாதுல, இந்த மாதிரி அவர் தான் அனாவசியமான விஷயங்கள் பேசக்கூடாது சொல்லியிருக்காரு. ஸோ இவர் ஹீரோவோட பிரதராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அவர் கூட எப்படி நம்ம இப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவாங்களா. உடனே ஹீரோ அவங்கள பிடிச்சி நிப்பாட்டிட்டு கேட்பாரு, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லவும் ஹீரோன் அப்படியே நின்றுவாங்க. தொடர்ந்து என்ன பேசுவாருன்னா வந்துட்டு, நம்ம ரிலேஷன்ஷிப்பை பற்றி நீ கொஞ்சம் வந்து யோசி, ஏன்னா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன், அது என்னன்றதை நீ யோசிச்சு சொல்லு, அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன்ற மாதிரி சொல்வார். இவங்களுக்கு வந்து மனசெல்லாம் உறுத்தும். அதை பற்றி எதுவுமே சொல்ல முடியாமல் அவங்க தவிச்சிட்டு இருப்பாங்க. நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படின்னா வந்துட்டு ஒருவேளை அவரோட ஹீரோவோட பிரதரா இருக்கவருக்கு வந்து தன்னை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கு, இது சரிப்பட்டு வராது, கான்ட்ராக்ட் மேரேஜ்ன்றதுக்காக தான் ஒத்துக்கிட்டோம், அவனை மாதிரியே வேற இவன் இருக்கான், அவன் இடத்துல வச்சு இவனை பார்க்க முடியாது அப்படின்றதுக்காக இவர்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நழுவி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு இங்கிட்டு மறைஞ்சு மறைஞ்சு ஓட போவாங்க. ஆனா வந்துட்டு ஹீரோ வந்து பார்த்துருவாரு. எங்க போறேன்னு கேட்கும்போது இந்த மாதிரி வேலை இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு நல்லா புரியுது அவங்க வந்துட்டு நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஸோ அவங்க எங்க போறாங்க வராங்கன்றதை ஆள் வச்சு பார்த்துட்டே தான் இருப்பாங்க. ஸோ ஹீரோனோட ஃப்ரெண்டு கூட தான் ஹீரோயின் போவாங்க. ஸோ அவங்களே சொல்லுவாங்க, உன்னோட ஹஸ்பண்ட் வந்து ஆள் வச்சு அனுப்பிட்டு இருக்காரு பார்க்குறாருன்றது இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். அதோட அவர்கிட்ட மறைஞ்சு மறைஞ்சு வீட்டுக்கு வரும்போதும் போகும்போது, ஏன்னா அவருக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அடுத்தது அந்த ரொமான்ஸ் அது இதுன்னு வந்து ஸ்டார்ட் ஆகிடும்ல. ஸோ அதெல்லாம் வந்துட்டு தவிர்க்கணும் அப்படின்னா வந்து அங்கிட்டும்
அங்கிட்டும் இங்கிட்டும் பிஸியா இருக்க மாரியே மறைஞ்சு மறைஞ்சு அவர் இல்லாத நேரம் வர்றது, போறது அந்த மாரியே ஹீரோயின் இருப்பாங்க. அப்படிதான் அடிக்கடி பண்ணிட்டே இருப்பாங்க. ஹீரோ கிட்டயும் வசமா மாட்டிப்பாங்க. இப்ப ஹீரோ வந்துட்டு என்ன சொல்வாரு, "திரும்ப நான் உன்ன மிஸ் பண்ண தயாரா இல்ல." அப்படின்ற மாரி அவங்களுக்கு பூவெல்லாம் குடுத்துருவாரா, உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாரி ஆயிடும். இதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்தோம்னா சரி வராதுன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க, ஹீரோக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இந்த மாரி ஒருத்தர்கிட்ட இருந்து ஹீரோயின காப்பாத்தி ஹீரோ கூட்டு வந்தாருல, அவர்கிட்ட வந்து ஹீரோவுக்கு அகெயின்ஸ்டா சில விஷயங்கள்லாம் அவர் பண்ணிட்டு இருக்காருன்ற விஷயமும் ஹீரோயினுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ அத எப்படியாவது அந்த ப்ரூஃப் எல்லாம் எடுத்துறணும் அவர்கிட்ட இருந்து. அவர் இந்த மாரி பொய்யா வந்து இதெல்லாம் பண்ண போறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே, அவங்கலாம் ஒரு வில்லனுக்குலாம் சேர்ந்து பிளான் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஹீரோயின் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுன்ற பேர்ல சொல்லாம கொள்ளாம அங்கேருந்து செவுரேறி குதிச்சு இவங்க கிட்ட தான் எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. வந்தவங்க இப்ப ஹீரோ கிட்ட கால் பண்ணி என்ன சொல்வாங்கன்னா, "உனக்காக நான் இங்க ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன்." அவர் வந்து கேட்பாரு, "இன்னும் நீ வீட்டுக்கு வரலன்னு?" கேட்கும்போது, "இல்ல நான் ஒரு வேலை விஷயமா வந்திருக்கேன்னோனே" பேச பேச ஃபோன் கட் ஆயிடும். பார்த்தா ஹீரோயின் வந்து இங்க வந்த இடத்துல மாட்டிப்பாங்க. உடனே அங்க சுத்தி இருக்க ஆளுங்க எல்லாம் ஹீரோயின புடிச்சுட்டு ஒரு மாரி பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இங்க ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவர் வந்து இங்க சண்டை போடுவாரு. நடக்கும்போதே வந்துட்டு இப்ப ஹீரோ வந்து பேசுவாரா, அப்பவே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்ப அவர் ஹீரோயின் பேர சொல்லி கூப்ட்டு, அந்த ஒரிஜினல் பேர சொல்லி கூப்ட்டு, அவங்க ஹீரோயின் அழுதுட்டு இருப்பாங்க. "நீ அழாத, எனக்கு ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்வாரு. அந்த பின்னாடி உள்ள ஆள் வந்து ஹீரோ தலையிலயே அடிச்சுருவான். அதோட ஹீரோயின் வந்துட்டு அவங்கள தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துருவாங்க. இப்ப ஹீரோட ஆளுங்கலாம் வந்து இங்க ஒரு பெரிய கலாட்டா மாரி நடந்து முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் ஹீரோ தான் அந்த ஆளு, அந்த பையன் அதாவது அவரோட பிரதர்லாம் கிடையாது. இவன் தான் அப்படின்றது இப்ப அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஸோ அதோட அவர்கிட்ட கைய புடிச்சுட்டு உட்காந்துட்டே இருப்பாங்க. இந்த மாரிலாம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ற மாரி நான் நெனச்சேன். இந்த மாரி ஆரம்பத்திலே பிரச்சனை வந்து நீ இறந்துட்ட அப்படின்ற இந்த மாரி பிசினஸ் விஷயத்துல அவர் இறந்துட்டாரு. அவரோட பிரதரா நீ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சேன். ஆனா நீயா தான் இது அப்படின்றது எனக்கு தெரியாது. அப்படின்ற மாரி ஹீரோன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்கள கொண்டு அவங்க பெ பெ சின்ன இவங்க படிக்கிற காலத்துலேருந்தே இந்த மாரி ஆளுங்கள கொண்டு அவங்களுக்கு பிசினஸ் விஷயத்துல நெறைய பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும். ஸோ அதனால தான் ஹீரோயினும் அந்த விஷயத்தலாம் மறைச்சிருப்பாங்க. இப்ப ஹீரோக்கு அடிபட்ட உடனே சாரி என்னால தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அப்படியே கைய புடிச்சுட்டே அங்கேயே உட்காந்துட்டே இருப்பாங்க. ஹீரோ மயக்கத்துல இருப்பாரு. இப்ப ஹீரோவ பார்க்கறதுக்காக அவங்க அம்மா வருவாங்க. வந்து அவங்க ஹீரோயின் கிட்ட ஆறுதல் சொல்வாங்க. அப்ப ஹீரோயின் வந்துட்டு, "சாரிம்மா நான் இதெல்லாம் உங்கள்ட்ட மறைக்கணும்னு நான் நினைக்கவே இல்ல. அ இப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அது ஹீரோட அம்மா என்ன சொல்வாங்க, "நான் எப்படி உன்ன குத்தம் சொல்ல முடியும்? இந்த 8 வருஷமா வந்து அவன் உன்ன தான் நினைச்சிட்டு இருக்கான். உன்ன தான் தேடிட்டு இருக்கான். இப்ப நீ அவனுக்கு கிடைச்சதே பெரிய விஷயம். அத விட்டுட்டு அவன நான் வந்துட்டு குத்தம் சொல்றதும், உன்ன குத்தம் சொல்றதும் ஒண்ணும் கிடையாது." அப்படின்ற மாரி ஹீரோட அம்மாவும் சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷமா பேசுவாங்களா, அப்ப அவர் வந்து கேட்பாரு, ஓப்பனாவே கேட்பாரு. "என்ன ஏன் என்னோட எமோஷன்ல வந்து நீ விளையாடிட்டு இருக்க? என்ன உனக்கு பிடிக்கலையான்னு?" சொல்லிட்டு கேட்கும்போது, ஹீரோயின் அப்படியே தயங்குவாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க சில விஷயங்கள்லாம் பேசிப்பாங்க. இவங்க படிக்கிற காலத்துல இருக்கும்போதே வந்துட்டு அவங்கள கொண்டுலாம் நெறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. அதனால தான் வந்துட்டு என்னோட ஊரு, ஐடென்டிட்டி எல்லாத்தையுமே நான் மாத்தணும்னு நெனச்சேன். அதனால தான் எங்க அப்பா, அம்மா வந்துட்டு இந்த ஊருக்கு வந்துட்டு நான் அந்த ஐடென்டிட்டியே இல்லாத மாரி நாங்க எல்லாத்தையுமே மாத்திட்டோம். அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருது. அப்படியே இவங்க 2 பேரும் சேரலாம்னு நெனைப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் இப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சீன்ஸ்லாம் போயிட்டே இருக்கு. அந்த ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கிண்டல் பண்ணுவாங்க. அப்படியே அவங்க லைஃப் வந்து கொஞ்சம் ஜாலியா தான் இப்ப போகும். சேர்ந்து ஒரு வீடு ஒண்ணு வாங்குவாங்க. அது வந்து இவங்க சின்ன வயசுல பேசிட்டு இருக்கும்போதே இந்த மாரி வீடு வாங்கணும் அப்படின்னு பேசிட்டு இருந்தது தான். இதுக்கிடையில ஹீரோயினுக்கு நல்ல டிராயிங் அந்த திறமைலாம் இருக்குல்ல. ஸோ ஹீரோ வந்து அந்த இடத்தெல்லாம் பார்ப்பாரு. அவங்களோட இடத்தெல்லாம் பார்க்கும்போது, அவங்க அவர் குடுத்த டைரியில இவங்கள லவ் பண்றேன் அப்படிலாம் எழுதி வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோவ ரொம்ப மிஸ் பண்ற மாரி அது நெறைய விஷயங்கள் ஹீரோ பார்த்து சந்தோஷப்படுவாரு. அதே மாரி ஹீரோயினும் ஹீரோட ரூம்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது, அவங்களுக்கு எல்லாமே இவர் எந்த அளவுக்கு தன்னை நேசிச்சிருக்காருன்றது 2 பேருக்குமே தெரியுது. ஸோ 2 பேருமே வந்துட்டு அவங்க இறந்துட்டாங்க. இப்ப ஹீரோவும் வந்துட்டு எதுக்காகனா, அவரு பிசினஸ் விஷயத்துக்காக தான் அந்த பிரச்சனைலாம் வருதுன்றதுக்காக தான் அதே பேர அந்த லாஸ்ட் நேம் மட்டும் மாத்தி வச்சிருந்திருப்பாரு. அதனால தான் ஹீரோயினுக்கு ஒரு கன்ஃப்யூஸா இருந்திருக்கும். போதே அவங்க எந்த அளவுக்கு ஒருத்தர் அப்ப படிக்கிற காலத்துல இருந்து நேசிச்சுக்கிட்டாங்க அப்படின்றத அவங்க எழுதி வச்சிருக்க அந்த நோட்ஸ்ல இருந்து 2 பேரும் மாறி மாறி படிச்சுக்கிட்டு அத பார்த்துட்டு அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ வீட்ல இருக்கவங்களுக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்ததே இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப இவங்க 2 பேரும் அந்த நியூ இயர் வரும். அப்ப அந்த டைம்ல இவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து உண்மையிலேயே புடிச்சிருந்து அவங்க லைஃப் அவங்க ஸ்டார்ட் பண்ணி வாழ்ற மாரி தான் காட்டி இந்த ட்ராமா இங்க கம்ப்ளீட் பண்றாங்க. இன்னும் நல்ல ட்ராமால சந்திக்கலாம்.